அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 குரூப் 4 பணிகள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நோட்டிபிகேஷன் வந்தது 25/4/2025. விஏஓ உள்ளிட்ட ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்கட்டும், டைப்பிஸ்டா இருக்கட்டும், ஷார்ட் ஹேண்ட் டைப்பிஸ்டா இருக்கட்டும், அதாவது சுருக்கெழுத்து தட்டச்சர், வணக்காப்பாளர் உள்ளிட்ட நிறைய. ஓகேங்களா? சோ இதுல 3935 காலி பணியிடங்கள் நிரப்ப தேர்வு நடந்துச்சு. ஓகேங்களா? சோ அந்த எக்ஸாம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சோ நீங்க நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டது, சார் அட்லீஸ்ட் ஒரு 10,000 வரைக்குமாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நம்ம போராட்டம் அதுன்னு சொல்லிட்டு இருந்த டயத்துல ஏன் போராட்டம் பண்ணோம் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். விரிவா நிறைய தடவை சொல்லியிருக்கேன். புள்ளி விவரப்படி 0.1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருக்கோம். இது காரணம் எக்ஸாம் கஷ்டமா வந்ததுக்கான காரணம் எல்லாம் போராட்டம் பண்ணல. என்ன ரீசன் எல்லாம் நாங்க சொல்லிட்டோம். திருப்பி இங்க நான் சொல்ல விரும்பல. சோ இப்ப இந்த கண்டென்ட் என்னன்னு கேட்டா, போஸ்டிங் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க. 26/9 அதாவது நேத்து அந்த வெளியிட்ட அறிக்கையின்படி பிற்சேர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை 4662 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 727 ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது இப்ப ஆட் ஆயிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா இப்படி அடண்டம் போட்டு இன்க்ரீஸ் பண்றதுனால ஏதாவது சொல்யூஷனா அப்படின்னு கேட்டா தெரியல. அது உங்களுடைய கருத்தை நான் உங்களிடமே நான் விடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க, சார் 10,000 வரைக்கும் போஸ்டிங் வந்துச்சுன்னா ஓகே, இந்த எக்ஸாம் என்ன சொல்ல ரீ எக்ஸாம் வைக்க தேவையில்ல அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நாங்க எல்லாருமே சேர்ந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்தது என்னன்னு கேட்டா, நாங்க போராட்டம் பண்ணது எல்லாத்துக்குமான காரணம் இந்த எக்ஸாம் அவுட் ஆஃப் போர்ஷன் படி நிறைய பாத்தீங்கன்னா போயிருச்சு. ஸோ அதனால எங்களுக்கு ரீ எக்ஸாம் வேணும். ஆன்சர் கீழே குளறுபடி எக்ஸாம் பாத்தீங்கன்னா நடக்கும் போதே நிறைய குளறுபடிகளோட தான் நடந்துச்சு. அதே மாதிரி சேலமா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், இங்கெல்லாம் கேள்வித்தாள், அப்புறம் பிரைவேட் பஸ்ல வந்தது, இது எல்லாத்தையும் வச்சுதான் நாங்க ரீ எக்ஸாம் கேட்கிறோம். அப்ப இந்த இன்க்ரீஸ் பண்ணதுனால சந்தோஷமா அப்படின்னு கேட்டா, சில மாணவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில சந்தோஷம், உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆனா நிரந்தர தீர்வு கண்டிப்பாக ஒரு ரீ எக்ஸாம் நடத்தணும். உங்களுடைய கருத்துக்களை ஒரு அரசு அதிகாரியாக கீழே பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.